பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத பகுதி நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் தொடங்கி 7ஆம் அதிகாரம் முடிய. இந்த 5ஆம் அதிகாரத்திலையும் கூட முதல் 13 வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வசதி குறைவாக இருந்த மக்கள் அவர்கள் கடன் வாங்கியிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் குழந்தைகளின் சுதந்திரத்தையும் சிலர் அபகரித்தனர் வட்டிக்கு வாங்கினபடியினால. இந்த நிலைமையை எப்படியாக நெகேமியா சரி செய்கிறார் என்கிற காரியத்தை குறித்து முதல் 13 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஜனங்களுடைய கூக்குரல் ரொம்ப பெரிதா இருந்தது என்று சொல்லியும் நம்ம பார்க்கலாம். அவர்களுக்கு தேவையான தானியங்கள் கிட்டப்படாததுனால, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதனால, பணம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் தங்களுடைய வீடுகளையும் அடமானம் வைத்ததை நம்ம பார்க்கலாம். அடமானம் வச்சதை அவங்களுக்கு மீட்கிறதற்கு வழி இல்லாமல் போனதுனால அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூட அடிமைகளாக அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக காணப்பட்டது. இந்த காரியத்தை நெகேமியா பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதை அவர் சரி செய்கிறதற்கான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜனங்களுடைய கூக்குரலை நெகேமியா கேட்டபோது அவருக்கு மிகவும் கோபம் உண்டாயிற்று. அவர் மனதிலே ஆலோசனை பண்ணி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு எல்லாரையும் கூடி வர செய்கிறார். சபையில கூடி வர செய்து அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராக எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டு இருக்கையில் நீங்கள் உங்கள் சகோதரரை மறுபடி விற்று போடலாமா என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். நீங்க பண்ணுகிற காரியம் நல்லதல்ல. புறஜாதியாருக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பார்க்க நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. தேவனுக்கு பயந்து நம்ம நடக்க வேண்டும் என்கிறத சொல்றார். அது மட்டும் இல்லாம, நானும் என் சகோதரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாக அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம். இந்த வட்டியை நாங்கள் விட்டு விடுவோமாக. நம்ம இனிமே வட்டி எல்லாம் அவங்க கிட்ட வாங்க வேண்டாம். நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்தினாலும் தானியத்தினாலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் 100 விதமாக அவர்களிடத்துல நீங்க பற்று வருகிறதான அந்த வட்டியையும் கூட அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு அவர்களும் கூட நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்துல வட்டி வாங்க மாட்டோம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். நீ சொல்லுகிறபடி நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களுக்கு ஆணையிட்டு கொண்டார். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, தன்னுடைய வஸ்திரத்தை உதிரி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத மனுஷன் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் அவர்களை தேவன் உதறி போட கடவர் என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமோதித்து ஆமேன் என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம். 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஆளுநருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் மக்கள் தர வேண்டிய உணவுப் பொருட்கள், பணம் முதலானவற்றை நெகேமியா வாங்கவில்லை. அதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தையும் கூட ஜனங்களுக்கு ஏதுவாக அவர் செய்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல், தன்னால் இயன்ற அளவு மக்களுக்காக அவர் பணி செய்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் பணி செய்கிறார். தனக்காக எந்த ஒரு காரியத்தையும் அவர் ஈட்டவில்லை, சேர்த்து வைக்கவில்லை. மாறாக கடைசி 19ஆவது வசனத்திலே கூட நம்ம பார்க்கலாம், செய்த யாவற்றிற்கும் நெகேமியா எதிர்பார்த்த பலன் ஒன்றே ஒன்றுதான். நெகேமியா கர்த்தரால் நினைக்கப்பட வேண்டும் என்கிறதை மாத்திரம்தான் அவர் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்று சொல்லி முழு மனதோடு ஜனங்களுடைய தாழ்வுல அவங்களுடைய தேவைகளை சந்திக்க நெகேமியா முற்பட்டதை இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம பார்க்கலாம். முதல் 3 வசனத்துல நெகேமியாக்கு எதிராக சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் விரோதமாக அவர்கள் பொல்லாப்பு திட்டங்களை தீட்டுகிறத நம்ம பார்க்கலாம். அவருடைய பகைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை அழிக்கும்படியாக திட்டங்களை தீட்டுகிறார்கள். இதற்கு பதிலாக நெகேமியாவும் கூட இப்படியாக சொல்லுகிறார், நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரகாரமாக 4 தரம் சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்கலாம். 5ஆவது முறை பார்த்தீங்கன்னா, சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையில் முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புகிறத பார்க்கலாம். அந்த கடிதத்தில் எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், அலங்கத்தை கட்டுகிறதற்கான காரணம் அவர் ராஜாவாக வேண்டும் என்பதாகவும், இந்த செய்தி ராஜாவை எட்டுமே, இப்படி எட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் என்று சொல்லி அவருக்கு ஒரு பயமுறுத்தும் வண்ணமாக
அந்த கடிதமானது இருந்துச்சு, அதனால என்னை வந்து பாருங்க என்று சொல்லி அவர்கள் அந்த கடிதத்தை அனுப்புகிறார்கள். அதற்கும் கூட நெகேமியா, நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒண்ணுமே நடக்கல, இது எல்லாமே உம்முடைய மனோராஜ்யமே, வேற ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அவர் தன்னுடைய வேலையை தொடர்ந்து போகிறதை நம்ம பார்க்கலாம். வசனத்திலையும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9வது வசனத்துல, அந்த வேலை நடைந்தேறாதபடிக்கு என் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் என்னை பயமுறுத்தினார்கள். ஆனாலும் கூட தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்று சொல்லி நெகேமியா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கலாம். மெஹதாபேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன்னுடைய வீட்டில் அடைப்பட்டு கொண்டிருக்கும் போது நெகேமியா அவர்கிட்ட போறாரு. போயிட்டு பார்த்த உடனே இப்போ மெகதாபேலின் அந்த குமாரனுக்கு பயம் வந்துருச்சு. நெகேமியாவை யாரும் எந்த செஞ்சிடக்கூடாது என்பதற்காக நம்ம இருவரும் போய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் நம்ம கதவை பூட்டி கொள்ளுவோம், இல்லைன்னா நம்மளை கொன்று போடுவார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். அதற்கும் கூட நெகேமியா, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இவர்களும் கூட, இந்த மனிதரும் கூட சன்பல்லாத்து அவர்களிடமிருந்து கைக்கூலியை பெற்றுக்கொண்டு அவனை தேவாலயத்துக்கு இழுத்து போகும்படியாக ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அதற்கும் கூட நெகேமியா கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல், என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவர்களையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். அலங்கமானது கட்டி முடிக்கப்பட்டாகிவிட்டது இப்பொழுது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு, அலங்கமும் கட்டி முடிக்கப்பட்டாகிவிட்டது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதிகள் அனைவரும் அதை கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் என்று சொல்லி நெகேமியா அந்த இடத்துலையும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். நெகேமியா 7ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம பார்க்கலாம். அலங்கம் கட்டி முடித்தாகிவிட்டது, கதவுகள் போடப்பட்டாகிவிட்டது. இப்போ வாசல் காவலர்கள், பாடகர், லேவியர்களை நெகேமியா ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட ஆனானியையும் அனனியாவையும், இவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டபடியினால எருசலேமில் விசாரணைக்கு ஏற்படுத்தினதை நம்ம பார்க்கலாம். அதோடு கூட அவர்களிடம் இப்படியாக சொல்கிறார், வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம், நீங்கள் இருக்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். பட்டணம் பெருசா இருந்துச்சு, பெரிதாக இருந்தபடினாலும் ஜனங்கள் வீடுகள்லாம் இன்னும் கட்டாததுனாலும் ஜனங்கள் கொஞ்சமாக இருந்தது போல காணப்பட்டது. ஸோ அப்பொழுது வம்ச அட்டவணைகளை அவர்கள் பார்க்கிறத நம்ம பார்க்கலாம். என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார், முந்தி வந்தவர்கள் வம்ச அட்டவணை புத்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது, அதில் எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால் என்று சொல்லி அந்த வம்ச அட்டவணையை குறித்து அவர் எல்லாரிடம் பகிர்ந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு புத்திரரையும் அவர்கள எத்தனை பேர் இருந்தாங்க என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாரேஷின் புத்திரர் எப்படி எத்தனை பேர் இருந்தாங்க, ஆரோக்கியின் புத்திரர், எஸ்வாவின் புத்திரர், சத்துவின் புத்திரர், சக்காயின் புத்திரர் என்று சொல்லி அந்த வம்ச அட்டவணையில இருந்ததான தொகைகளையும் எண்ணிக்கைகளையும் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 63வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆசாரியர்களில் அபயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பர்சில்லாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறார். அவர்களுடைய நாமம் மாத்திரம் அந்த வம்ச அட்டவணையில குறிப்பிடப்படவில்லை. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடியும் அது காணாமற் போயிற்று. ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்றும் அவர்கள் எண்ணப்பட்டதை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இப்படியாக ஜனங்களுடைய அட்டவணையோடு கூட ஒட்டகங்கள் எவ்வளோ இருந்துச்சு, குதிரைகள் எவ்வளோ இருந்துச்சு, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எவ்வளவு இருந்தார்கள், வம்ச தலைவர்கள் பொக்கிஷங்களாக என்னென்ன காரியங்களை கொடுத்தார்கள் என்பதை குறித்ததான அத்தனை அட்டவணையும் நெகேமியா 7ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யார் யாரு எவ்வளோ கொடுத்தாங்க, யார் யாரு எந்தெந்த வம்சத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியும் கூட நாளைக்கு பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். God bless you all.